அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS அப்பா ஜோதிட சூத்திரம். AJS ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் 64 விதிகள். இப்போ இந்த ஜாதகத்திற்கு திருமண காலம் வந்துருச்சு. கல்யாணம் பண்றதுக்காக பொருத்தம் பார்க்கறதுக்காக இந்த ஜாதகம் வந்திருக்கு. இந்த ஜாதகத்துக்கு இப்ப கல்யாண நேரம் நடந்தாலும் கல்யாணம் எப்ப பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இப்போ இந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம். இப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா சூரிய திசையில பிறந்து சந்திர திசை செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையில் குருனுடைய புத்தியில புதனுடைய அந்தர காலம் நடந்துகிட்டே இருக்கு. அப்பா ஜோதிட சூத்திர விதிகளின் அடிப்படையிலேயே இப்ப ராகு திசை லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் இருந்து ராகு திசை 8ஆம் பாவத்தில் சுயசாரம் பெற்றுக்கொண்டார். வீடு கொடுத்தவன் புதனானவர் நீச்சம் பெற்று விட்டார். எனவே தசாநாதன் திருமணம் செய்து வைக்க மாட்டான். ஏனென்றால் அவன் அட்டமத்தில் நின்றான். வீடு கொடுத்தவன் நீச்சமாகி விட்டான். குரு புத்தியில் திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா புத்திநாதன் ஆகியோர் 2 5ஆம் பாவ அதிபதியாகி 7ஆம் பாவத்திலே குரு நின்றார். அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சந்திரன் சாரத்திலே ஏறினார். சந்திரன் சூரியன் சாரத்திலே ஏறினார். 7ஆம் பாவ தொடர்பை அவர் தருகிறார். இப்பொழுது மிதுன ராசியிலே இந்த குரு சஞ்சாரம் செய்வதால் 2ஆம் இடமாகிய தனது வீட்டை இப்பொழுது புத்தி நடத்தி கொண்டிருக்கிற குரு பகவான் தனது வீட்டை மிதுன ராசியில் இருந்து மீன ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். எனவே 2ஆம் பாவ அதிபதி 2ஆம் பாவத்தை பார்க்கிறார். அவருடைய புத்தி காலத்தை பார்க்கிறார். எனவே 7ஆம் பாவ தொடர்பு இங்க பாத்தீங்கன்னா 2ஆம் பாவ தொடர்பும் இப்போ கிடைத்து விட்டது. லக்ன தொடர்பு கிடைத்தால் திருமணம் அப்படிங்கிற விதியில் இருக்கு. லக்னாதிபதி யாருன்னா செவ்வாய் தான் லக்னாதிபதி. அவர் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்திலே நின்றார். இப்படி இருக்கு. இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா இங்க சிம்ம ராசியிலே இருந்து 4ஆம் பார்வையாக இந்த லக்னத்தை பார்ப்பதால் லக்ன தொடர்பும் கிடைத்து விட்டது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா இப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னாக்கா ராகு திசையில குரு புத்தியில புதனுடைய அந்தரம் நடக்குது. 27/2025 வரைக்கும் இது நடக்குது. இது நடந்த பிற்பாடு அடுத்தது புதன். இப்ப நடக்கிறது புதன் முடிஞ்சா அடுத்தது கேதுனுடைய அந்தரம். இப்ப புதன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு 8ல் நின்ற ராகு தசாநாதனாக இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தவர் இங்கே நீச்சமாக இருக்கிறார். திசை நடந்து கொண்டே இருக்கிறது. புத்தியும் குரு புத்தி அதிலே புதனுடைய அந்தர காலம் நடக்கிறது. ஆக அந்தரநாதனாகிய புதன் அப்படி சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா நீச்ச ராசியில் இருக்கிறார் அப்படின்னு. அதாவது நீச்ச ராசியில தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு அவருடைய நட்சத்திரத்திலேயே நீச்சமா அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆக தசாநாதனுக்கு ஒரு நீச்ச பலனை தர இந்த புதனானவர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார். இப்போ குருனுடைய புத்தி காலத்துல 7ஆம் பாவ 2ஆம் பாவ லக்ன பாவ தொடர்பு கிடைத்தாலும் இந்த புதன் அந்தரம் அப்படிங்கிறது நீச்சத்திலே இருப்பதால் இந்த தசையிலே ஒரு நீச்ச பலனை அவர் கொடுக்க முயற்சிக்கிறார் அப்படிங்கிற விஷயமும் அங்கே இருக்கு. இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றாலும் கூட ஒரு நீச்ச பலனை கொடுத்து இந்த பரிவர்த்தனுடைய பலன்களை அடுத்ததாக தருவார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதற்கு அடுத்ததாக இந்த புதனுடைய அந்தரம் முடிஞ்சா அடுத்தது கேது அந்தரம் வரும். அந்த கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்ற உச்சம் பெற்று வக்ரம் பெற்ற சுக்கிரன் சாரத்தில் இருப்பதால் 7ஆம் பாவ அதிபதி ஆகிய 5ஆம் பாவத்திலே உச்சம் பெற்று வக்ரம் பெற்று காணப்படுவதால் இந்த அடுத்தது 2ஆம் பாவத்தில் என்ற கேது சுக்கிரன் சாரம் ஏறி இருப்பதால் அடுத்த அந்தரநாதனாக வரக்கூடியவரும் 7ஆம் பாவ அதிபதி சாரத்தில் இருந்தாலும் அந்த குருவானவர் உச்சம் பெற்ற அந்த சுக்கிரன் உச்சம் பெற்று நின்றாலும் அவர் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் கொடுக்கக்கூடிய பலனை கொடுத்து விடுவார். அந்த அந்தரம் முடிவதற்குள் கொடுத்த பலனை திரும்ப பெற்றுக் கொள்வார். ஏனென்றால் ஒரு கிரகம் உச்சராசியிலே வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அந்த பலனை இந்த கேது மூலமாக அவர் நிறைவேற்றுவதற்கு ஏற்கனவே திட்டம் ரெடியாக இருக்கிறது. ஆனா 7ஆம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்பொழுது 5ஆம் பாவத்தில் அமர்ந்து அப்படின்னு பாக்குறோம். ஒரு நீச்சலோடு சேர்ந்தாருன்னா களத்திர தோஷ ஜாதகம் அப்படின்னு இருக்கு. மிக கவனமா நாம பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா களத்திர தோஷம் உண்டாகிவிடும் அப்படிங்கிறது அதோடைய பொருள். இது போல இந்த ஜாதகத்துல இப்போ
கல்யாண நேரம் நடந்தாலும் கூட ராகு திசையில, குருனுடைய புத்தியில, புதனுடைய அந்தரம் அப்படி சொல்லக்கூடியதுலயும் கல்யாணம் பண்ணக்கூடாது. புதன் அந்தரம் முடிஞ்சு கேது அந்தரம் வருது இல்லையா, அதுலயும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அடுத்தது சுக்கிரன் அந்தரத்திலே திருமணம் செய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுபோல் நீங்கள் அப்பா ஜோதிடத்தினுடைய நன்மையை, ஜோதிடத்தினுடைய சகாயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு பொருத்தம் பார்த்து திருமண காலத்தை நிர்ணயம் செய்து நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். எனவே உங்களை நான் அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள். நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.